my dear 9th standard பசங்களா உங்களோட சயின்ஸ் எக்ஸாம் முடிச்சிட்டு வந்திருப்பீங்க. நெக்ஸ்ட் சோஷியல் எக்ஸாம் உங்களுக்கு மண்டே இருக்க போகுது இல்லையா? நம்ம கையில் ஃப்ரைடே ஈவினிங் இருக்குது, சாட்டர்டே சண்டே 2 நாள் இருக்குது. இந்த 2 நாள்லையும் என்னதான் வந்து படிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி உட்காந்தாலும் கடைசி நேரத்தில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் தான் பார்த்துட்டு போவீங்க இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டே எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுட்டு அதை ஃபஸ்ட்டே படித்து முடிச்சுடுங்க. அதுக்கப்புறம் டைம் இருந்தால் மற்ற கொஷின்ஸ் போங்க. பிகாஸ் ஒரு சில கொஷின்ஸ் தான் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த கொஷின்ஸை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அண்ட் நீங்கள் எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்தீங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போடுங்க அப்படின்னு. கரெக்டாக? ஸோ இங்கிலீஷ்க்கு போட்டாச்சு, மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் எல்லாமே வந்து போட்டாச்சு. ஃபஸ்ட்டு வி ஸ்டார்டட் ஆஃப் வித் சயின்ஸ் தான். அதுக்கப்புறமா நீங்கள் இங்கிலீஷ் கேட்டீங்க, மேக்ஸ் கேட்டீங்க, சோஷியல் கேட்டீங்க. ஸோ நீங்கள் கேட்டதுக்காகவே நாங்கள் இந்த எல்லா வீடியோஸும் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ யாரெல்லாம் ஹாப்பியாக இருக்கீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஆல்சோ வேறு என்ன வீடியோ வேணும் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதுதான் நாங்கள் பண்ண முடியும் இல்லையா? ஸோ கண்டிப்பாக அவங்களோட நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது 2 மார்க்ஸில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்துலாம். ஸோ இந்த வீடியோ இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் 2 பேருக்குமே செட் ஆகும். ஏன்னா நான் கொஷின் நம்பர்ஸ் மட்டும் தான் கொடுக்க போகிறேன். கொஷினை இங்கிலீஷ்லையோ இல்லை தமிழ்லையோ கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ அழகாக உங்களோட டெக்ஸ்ட் புக் எடுத்து வச்சு எந்தெந்த யூனிட்டோ அந்த ரோமன் நம்பர் அண்ட் கொஷின் நம்பர் தான் கொடுக்க போகிறேன். ஸோ டெக்ஸ்ட் புக் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஓகேவா? எஸ். ஸோ இது வந்து ஹிஸ்ட்ரிப்பா. ஹிஸ்ட்ரி யூனிட் 1 to 5ல் இது ரோமன் நம்பர், 5th ரோமன் நம்பரில் எந்தெந்த கொஷின்ஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் 2 மார்க்கில் கேட்ட கொஷின்ஸ். அதே மாதிரி 6, 7, 8, 9ல் 5th ரோமனில் எந்தெந்த கொஷின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். அழகாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லைனா டெக்ஸ்ட் புக் எடுத்து வச்சு கையிலேயே மார்க் பண்ணிக்கோங்க. ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் யூனிட் 1ல் 4th ரோமனில் 1, 4, 5 இம்பார்ட்டன்ட். யூனிட் 3ல் 3rd ரோமனில் 3, 7ம், 4th ரோமனில் 4th கொஷினும் இம்பார்ட்டன்ட். இப்போ கிவ் ரீசன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அதுவும் கூட கேட்குறாங்க. ஸோ அதுவுமே படிச்சு வச்சுக்கணும். யூனிட் 5, 6, 7, 8 எல்லாத்துலேயுமே வந்து 4th ரோமனில் கேட்டிருக்காங்க, 2nd ரோமனில் கேட்டிருக்காங்க. கொஷின் நம்பரை நான் இங்கே கொடுத்துருக்கேன். தென் சிவிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 1, 3, 5 எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான யூனிட்ஸ். அதிலிருந்து தான் திரும்ப திரும்ப கேட்குறாங்க. இப்போ 2, 4, 6 எல்லாம் யாருமே கண்டுக்கவே இல்லை. அதே மாதிரி எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா 5th யூனிட்லேருந்து கொஷின் இது வரைக்குமே வரலை. 4th யூனிட் வரைக்குமே எல்லாமே 4th ரோமனில் இருந்து தான் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இதை தாண்டி புக் இன்சைட் கொஷின்ஸ் எதாவது கேட்டிருக்காங்க. வாட் இஸ் ப்ரெஷர் குரூப் கேட்டிருக்காங்க. இது சிவிக்ஸோட 2nd லெசன்ல இருந்து வந்திருக்கு. வாட் ஆர் த ரிமோட் சென்சிங் ஆர்கன்ஸ் ஆஃப் ஆர் பாடி, இது ஜியாகிரஃபியில் 7th லெசன்ல இருந்து வந்திருக்கு. இதெல்லாம் ரொம்ப ரேரா கேட்குற புக் இன்சைட் கொஷின்ஸ் தான். இவ்வளோதான் மொத்தமாகவே வந்திருக்கு. நான் ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா ஒரு 5 கொஷின் பேப்பர்ஸ் பார்த்தேன். அதில் இந்த 2 கொஷின் தான் இன்சைட் கொஷின் வந்திருக்கு. இப்போ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஹிஸ்ட்ரியில் அப்படிங்கிறத நான் இங்கே கொடுத்துருக்கேன். 6th ரோமன் நம்பரில் 2 தான் மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. பாருங்க, ஏதோ ஒரு ரேண்டம் விஷயம் வச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ யூனிட் 6, 8, 9, 10லலாம் வந்து 6th ரோமனில் எந்தெந்த கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் இங்கே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஜியாகிரஃபி லெசனில் இதெல்லாம் 5 மார்க்குக்கு இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஓகே, அதே மாதிரி இங்கே 5, 6, 7ஓடது இருக்குது. சம்டைம்ஸ் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பிட்வீனி கூட 2 டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் கேட்கலாம் ஒரு 5 மார்க்கில். அப்போது இதுவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் இருந்துக்கணும். ஃபில் இன் த பிளாங்க்ஸும் 5 மார்க்கில் கேட்பாங்க. சிவிக்ஸ் பொறுத்த வரைக்கும் யூனிட் 1, 2, 3 and 5ல் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபார் 5 மார்க் அப்படிங்கிறத நான் இங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட் யூனிட் யாருமே கண்டுக்கல. 2, 3, 4, 5ல் எந்தெந்த கொஷின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு 8 மார்க் ஹிஸ்ட்ரியிலிருந்தும் ஜியாகிரஃபியிலிருந்தும் வரும் இல்லையா? ஸோ அது எந்த லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க? மேக்ஸிமம் ஃபஸ்ட் யூனிட்லேருந்து அந்த 6th ரோமனில் 2nd கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. அதை தாண்டி யூனிட் 7லையும் யூனிட் 9லையும் வந்து இந்த கொஷின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ ஜியாகிரஃபி பார்த்தீங்க அப்படின்னா 7th யூனிட்லேருந்து ஒரே ஒரு கொஷின் மட்டும் தான் வருது 8 மார்க்ஸில். சரியா? இப்போ இதை தாண்டி உங்களுக்கு 8 மார்க்கில் கேட்டிருந்த புக் இன்சைட் கொஷின் என்னன்னா, எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எஃபெக்ட்ஸ் ஆஃப் டிஃபாரஸ்டேஷன் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் பற்றி கேட்டிருக்காங்க. இது ஒரு புக் இன்சைட் கொஷின். நெக்ஸ்ட் மேப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி மேப்பில் இந்தந்த பிளேசஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த லாகூர், டெல்லி, மதுரை, சைனா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டான ஒரு கொஷின். ஓகேவா? எஸ், ஸ்ரீலங்கா ரிப்பீட்டான ஒரு கொஷின். தென் இப்போ ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் பசிபிக் ஓஷன், கங்கா டெல்டா, இங்கிலாந்து, சைனா, டென்மார்க், ஜப்பான்லாம் நிறைய தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. அண்ட் திஸ் பிளேஸ் எனக்கு நிறைய தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. தென் எஸ், இட்டாலி நிறைய தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. எஸ்பா, அவ்வளோதான் இம்பார்ட்டன்ட் மேப்புக்கான கொஷின்ஸ். ஸோ இங்கேயும் வந்து ஒரு சில கொஷின்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஃப்ரான்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு, இந்தியன் ஓஷன் ரிப்பீட் ஆயிருக்கு.
ஓகே, ஸோ அழகாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ 2 மார்க்ஸ் பார்த்தாச்சு, 5 மார்க்ஸ் பார்த்தாச்சு, 8 மார்க்கும் பார்த்தோம். லாஸ்ட்டாக வந்து ஹிஸ்ட்ரி மேப்பில் எந்தெந்த கொஷின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட், ஜியாகிரஃபி மேப் அப்படின்னா எந்தெந்த பிளேசஸ் எல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். இந்த கொஷின்ஸை ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுட்டாலே இதுலேருந்தே உங்களுக்கு சூப்பரான மார்க் வந்துடும். நான் என்ன தெரியுமா, ஒரு 2 கொஷின் பேப்பர் 3 கொஷின் பேப்பர் பார்க்குற வரைக்கும் தான் புது புது கொஷின்ஸாக வந்தது. 4, 5 எல்லாம் பார்க்கும்போது இது ஆல்ரெடி இருந்த கொஷின் தானே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஒரே கொஷின் தான் கேட்டுட்டே இருக்காங்க. அப்ப நான் இப்ப சொன்ன क्वेश्चंस நீங்க தெளிவா படிச்சிட்டாலே ஓரளவுக்கு சூப்பரான மார்க்கே வாங்கிடலாம். சோ உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் யாராவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस PDF இருக்கு இல்லையா, இப்போ நான் ஸ்கிரீன்ல காட்டின அதே PDF இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்.